இன்னைக்கு இந்த வீடியோவில் என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ADO.NETனா என்ன, LinQனா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ADO.NETனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது ADO.NET விரிவாக்கம் என்னன்னா ActiveX டேட்டா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெடிஷ்னலாக அதாவது LinQ என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்லாம் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு வெப்சைட் இருக்குது. சரிங்களா? அந்த வெப்சைட்டில் டேட்டாபேஸ்லேருந்து ஒரு டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணணுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா SQL Raw கொயரி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ரோக்ராமிங்கில் இருந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம்பிளை பாருங்களா. இந்த எக்ஸாம்பிளில் ஒரு கொயரி ஸ்ட்ரிங் எழுதியிருக்கிறோம். அதாவது கஸ்டமர் அப்படிங்கிற டேபிளில் இருந்து கஸ்டமர் ஐடி நேம் இந்த ரெண்டையுமே டேட்டாபேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா ரா கொயரியை வந்து ப்ரோக்ராமிங்கில் ஹார்ட் கோட் பண்ணிடுவாங்க. ஹார்ட் கோட் பண்ணிவிட்டு கனெக்ஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கையும் கொடுக்கணும். அந்த கனெக்ஷனை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ண பிறகு டேட்டாபேஸ்லேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிவிட்டு ஃபைனலாக கனெக்டிவிட்டியை க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா? அதாவது கனெக்ஷன் ஓப்பன், கொயரி எக்ஸிக்யூஷன், கனெக்ஷன் க்ளோஸ் இந்த எல்லாத்தையுமே பண்ணுற ஒரு வேலையை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ADO.NET அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த ADO.NETனா என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் LinQ அப்படிங்கிறது என்னன்னா லாங்குவேஜ் இன்டகிரேட்டட் கொயரி. இப்போ ஒரு ப்ரோக்ராமிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஆப்ஜெக்ட் இருக்கலாம், SQL Server சம்பந்தமான கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருக்கலாம், XML இருக்கலாம், டேட்டா செட், இப்படி பலதரப்பட்ட டேட்டா அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங்கில் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். இப்போ இந்த டேட்டாலேயே ஃபில்டர் கொயரி எக்ஸிக்யூட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? அப்போது நம்ம SQL கொயரியை டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. அதற்காக மைக்ரோசாஃப்ட் கண்டுபிடிச்ச ஒரு டெக்னாலஜி தான் LinQ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கதை பாருங்களேன். இதை தான் LinQக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இதில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். அந்த அரேயில் வந்து செட் ஆஃப் வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கிறோம். அதில் உள்ள வேல்யூவை நான் 100க்கு கீழே உள்ள வேல்யூ மாத்திரம் அந்த அரேயிலிருந்து எடுக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் நான் LinQவை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி LinQவை யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் பாருங்களாம். அதாவது அந்த LinQ என்ன சொல்லுதுன்னா 100க்கு கீழே உள்ள வேல்யூவை மாத்திரம் எடு, அதை அசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே பண்ண அப்படின்னு சொல்லி அந்த கண்டிஷன் அதில் கொடுத்துருக்குறோம். அப்படி கொடுத்துருக்கிறதுனால ரைட் சைடில் நீங்கள் அந்த பிளாக் ஸ்க்ரீனை பாருங்களா, 0 to 98 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. இதில் 100க்கு மேலே உள்ள 232, 125 இந்த ரெண்டுமே பிரிண்ட் ஆகலை. இது LinQ மூலமாக தான் பாசிபிள். இப்போ LinQனா என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய முக்கியமான டாப்பிக்கான என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்குள்ளே வரோம். சரிங்களா? என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்குக்கு டெஃபினிஷன் என்ன சொல்லலாம்னா இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜி, ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ரோக்ராமிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது ஊப்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எல்லாமே நம்ம மேக்ஸிமமாக ஆப்ஜெக்டாக தான் டிக்ளேர் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த ஆப்ஜெக்டை டேட்டாபேஸில் உள்ள ஆப்ஜெக்டோட ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மேக்ஸிமமாக டெவலப்பர் வந்து டேட்டாபேஸை குறித்து அவர் எந்த விதமான முக்கியத்துவமும் கொடுக்க தேவையில்லை. சரிங்களா? டேட்டாபேஸில் என்ன டேபிள் இருக்குது, அதில் என்னென்ன காலம்லாம் இருக்குது, அந்த காலமுடைய டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் டேட்டாபேஸ் சைடு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாமல் அவர் டைரெக்டாக ப்ரோக்ராமிங் ஆப்ஜெக்ட் மாத்திரம் அவர் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். சரிங்களா? ஏன்னா டேட்டாபேஸ் எல்லாமே இங்கே ஒரு ஆப்ஜெக்டாக தான் இருக்க போது. ப்ரோக்ராமிங்கில் அவர் அந்த ஆப்ஜெக்டில் என்ன டேட்டா டைப் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டில் எப்படி நம்ம வேல்யூ செட் பண்ணுறது, எப்படி அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வேல்யூ கெட் பண்ணுறது, இந்த மாதிரி அவர் ஹை லெவலில் ஃபோக்கஸ் பண்ணால் மாத்திரம் போதும். சரிங்களா? இந்த என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்கை பயன்படுத்துறதுனால எனார்மஸாக கோடு வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ ADO.NETனு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கனெக்ஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கான கோடு எழுதணும், கொயரி எக்ஸிக்யூட் பண்ணுற கோடு, கனெக்ஷன் க்ளோஸ் பண்ணுறது, இப்படி எல்லாமே அவர் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி எழுதணும். ஆனால் இந்த என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் வந்து இன்டர்னலாகவே அது எல்லாத்தையும் பண்ணிக்குது. சரிங்களா? அதுதான் இதோடைய மிக முக்கியமான அட்வான்டேஜ். இப்போ இந்த என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்குடைய ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிறத பார்க்கலாமா? இந்த என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்கில் DbContext அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்கும். சரிங்களா? இதுதான் டேட்டாபேஸுக்கு ஒரு கேட்வே அப்படின்னு சொல்லலாம். இந்த DbContextல வந்து DbSet அப்படிங்கிற நிறைய பார்ட்ஸ் இருக்கும். DbSet அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, டேட்டாபேஸில் என்னென்னலாம் டேபிள் இருக்கோ அந்த டேபிளை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த DbSet அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் எழுதும்போது இந்த DbContext மூலமாக லிங்க் கொயரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். சரிங்களா? இந்த லிங்க் கொயரியை என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் என்ன பண்ணுதுன்னா ரா SQL கொயரியை கன்வெர்ட் பண்ணி டேட்டாபேஸில் எக்ஸிக்யூட் பண்ணும். டேட்டாபேஸில் எக்ஸிக்யூட் பண்ண பிறகு டேட்டாபேஸ்லேருந்து ரிட்டர்ன் வரக்கூடிய வேல்யூவை DbSetக்கு
டேட்டாபேஸ்க்கு பாஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக DbContext ஆப்ஜெக்டாக ரிட்டர்ன் பண்ணும். இந்த DbContext ஆப்ஜெக்டை வச்சு நம்ம ஃபர்தராக ப்ரோக்ராமிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? கீழே இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறோம். அந்த எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க் கொயரியை டேரெக்டாக டேட்டாபேஸுக்கு பாஸ் பண்ணுறோம். டேட்டாபேஸில் போயிட்டு டேரெக்டாக அந்த லிங்க் கொயரி எக்ஸிக்யூட் ஆகாமல் என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க் என்ன பண்ணுதுன்னா அந்த லிங்க் கொயரியை ரா SQL கொயரியாக கன்வெர்ட் பண்ணி அந்த ரா SQL கொயரி டேட்டாபேஸில் எக்ஸிக்யூட் ஆகி டேட்டாபேஸ்லேருந்து ரிட்டர்ன் வரக்கூடிய ரிசல்ட்டை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் போயிட்டு அசைன் பண்ணிடுது. சரிங்களா? இப்படி தாங்க இந்த என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க் வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ இருக்குது. இப்போ இந்த என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க்கில் முக்கியமாக 2 அப்ரோச் இருக்குது. சரிங்களா? மொதல் அப்ரோச் என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் அப்ரோச் அப்படிங்கிறது என்னன்னா ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு டேட்டாபேஸ் இருக்குது. அந்த டேட்டாபேஸில் வந்து சில டேபிள்ஸ் இருக்குது, சில காலம்ஸ் இருக்குது. இந்த டேபிள்ஸ்க்கு ஈக்குவலான்ட்டான கோடிங்கை வந்து என்ன பண்ணிடுறோம்னா நம்ம என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இதுதான் டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கோடு ஃபர்ஸ்ட் அப்ரோச். கோடு ஃபர்ஸ்ட் அப்ரோச் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம கோடிங்கில் ஃபஸ்ட்டு டேட்டாபேஸில் என்னென்னலாம் டேபிள் இருக்கணும், என்னென்னலாம் காலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருப்போம். அதுக்கு ஏற்றாப்புல நம்ம டேட்டாபேஸ் ஸ்கீமா இது வந்து கிரியேட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, அதில் என்னென்ன அப்ரோச் இருக்குன்னு சொல்லி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி. அடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ள இந்த கோடு ஃபர்ஸ்ட் அப்ரோச்சுக்கு எப்படி கோடிங் பண்ணுறது, டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் அப்ரோச்சுக்கு எப்படி கோடிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியல் டைம் டெமோ பார்க்கலாம்.